அண்டு சாக்ஷி அகர்வால். இவங்கள வந்து நீங்கள் காலா படத்தில் வந்து ரஜினியோடைய 2வது பையனோட முதல் ஒய்ஃபாக பார்த்துருக்கலாம். அவங்களும் இந்த படத்தில் அந்த டாப்புக்கு டூப்புக்குள்ளே ஒரு கண்டஸ்டண்ட்டாக வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேல ராமமூர்த்தி. இவர் வந்து ஒரு ரைட்டர். அதை தாண்டி ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது. அதை பற்றி ஊரே பேசிச்சு. என்னப்பா இத்தனை ஆடு வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்களேப்பா, மிரட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி அப்படி கண் வைக்கிற அளவுக்கு கல்யாணம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் பல படங்கள் நடிச்சிருக்காரு. மிக முக்கியமாக சிவகார்த்திகனுடைய இந்த நம்ம வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளையாது நம்ம வீட்டு பிள்ளை அந்த படத்தில் வந்து அவர் வந்து பெரியப்பாவை நடிச்சிருப்பார். பயங்கர ஹிட் அந்த படம். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக விஜே பவித்ரா. அவங்களும் இதுக்கு முன்னாடி சன் டிவியில் விஜேவாக பண்ணியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து சன் டிவியோடைய சீரியல்ஸில் நிறைய சீரியல்ஸில் வந்து ரொம்ப அழகான ஹீரோயினாக வந்துட்டுருக்காங்க அவங்க. அண்டு அடுத்து இனியா. அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு ஹீரோயின். பல படங்கள் நடிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக அவங்க நடிப்பில் என்னோடய ஃபேவரட்டான ஒரு சாங்காக இந்த சர சர சார காற்று. நீங்கள் உங்கள் மைண்ட் வாஷ் கேட்குது, நீ பாடாததை பயங்கரமாக இருக்குன்னு. அப்படி பயங்கர ஹிட்டான ஒரு ஹீரோயின். அவங்களும் இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கில் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு லிஸ்ட்டும் இருக்குது. இதில் கோமாலிஸாக யாரெல்லாம் வரப்போகிறாங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க பண்ணுற ஃபன்னாக இருக்கட்டும், ட்ராஜடியாக இருக்கட்டும், அதுதான் இந்த ஷோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அதில் நம்பர் 1 இடத்துல ஆதித்யா கதிர் அவர்கள் இருக்காங்க. அவர் இதுக்கு முன்னாடி ஆதித்யா சேனலில் இந்த யானை ஜோக்ஸ் அப்படின்றது ஒன்று பண்ணுவார். அண்டு